நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல. கல்யாணமாகி 8 மாதத்தில் விவாகரத்து. சிறகடிக்க ஆசை வெற்றி வசந்த் விளக்கம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமடைந்தவர் நடிகர் வெற்றி வசந்த். இவருடைய எளிமையான நடிப்புக்கும் இயல்பான பேச்சுக்கும் ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். சமீபத்தில் அவர் கலாட்டா தமிழ் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தனது தனிப்பட்ட வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மற்றும் கடந்த கால கஷ்டங்கள் குறித்து மனம் திறந்து பேசியிருந்தார். நடிகர் வெற்றி வசந்தின் ஆரம்ப கால வாழ்க்கை அவ்வளவு எளிதானதாக இல்லை. அவர் 1 வருடம் மாதம் 2000 ரூபாய் மட்டுமே வாடகை இருந்த ஒரு வீட்டிற்கு கூட வாடகை கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டதாக தெரிவித்தார். அந்த கடினமான சூழலில் அவருக்கு உதவிய வீட்டு உரிமையாளருக்கு தனது நன்றியை தெரிவித்த அவர் அந்த கஷ்டங்களை இப்போது நினைத்து பார்த்தால் அது ஒருவித நன்றி கடனை உணர்த்துவதாகவும் நெகிழ்ந்து பேசியிருக்கிறார். இப்படி பல சிரமங்களுக்கு பிறகு இன்று தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ள வெற்றி வசந்த் கடந்த நவம்பர் மாதம் சின்னத்திரை நடிகையான வைஷ்ணவியை காதல் திருமணம் செய்து கொண்டார். வைஷ்ணவி ராஜாராணி 2, பொன்னி போன்ற சீரியல்களில் நடித்தவர். சமூக வலைதளங்களில் இருவரும் சேர்ந்து வெளியிடும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்து வருகின்றன. திருமணமாகி 8 மாதங்களே ஆன நிலையில் வெற்றிக்கும் வைஷ்ணவிக்கும் விவாகரத்து என்று யூடியூப் சேனல்களில் சில வதந்திகள் பரவின. இதனால் மிகுந்த வேதனை அடைந்த வெற்றி தனது பேட்டியில் இதற்கு பதில் அளித்துள்ளார். தன்னை பற்றி யாரும் உண்மையில் அறியாத நிலையில் யூடியூப் சேனல்கள் வருவாய்க்காக வதந்திகளை பரப்பி வருவதாக அவர் குறிப்பிட்டார். விஜய் சேதுபதிக்கு வில்லன், சொகுசு பங்களாவில் வாழ்க்கை, விவாகரத்து என பல பொய்யான தலைப்புகளை சுட்டிக்காட்டி இவை அனைத்தும் உண்மையற்றவை என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். இந்த வதந்திகள் தன்னை விடவும் தனது பெற்றோர்கள், மாமியார் மற்றும் உறவினர்களுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார். இருப்பினும் நடிகராக இருக்கும்போது இது போன்ற வதந்திகளையும் மக்களின் அன்பையும் ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். மேலும் தனது மனைவி இதுபோன்ற வதந்திகளை பார்த்து சிரித்து விடுவார் என்றும் அதனால் அது தன்னை அவ்வளவாக பாதிப்பதில்லை என்றும் அவர் கூறினார். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.